கழுகுமலை மலை மீது அமைந்துள்ள தமிழ்நாட்டின் எல்லோரா என்று அழைக்கப்படும் வெட்டுவான் கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான குகை கோயில்களில் இந்த வெட்டுவான் கோயிலும் ஒரு முக்கியமான கோயிலாகும். இக்கோயிலானது 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் செதுக்கப்பட்டுள்ள கோயிலாகும். மிகவும் நுணுக்கமான உயிரோட்டமுள்ள சிற்பங்களை கொண்டுள்ளது இக்கோயில். இந்த கோயிலில் பிரம்மா, திருமால், சிவன், தேவ கன்னியர் மற்றும் பூத கணங்களின் சிலைகளால் மிகவும் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ள ஒரு கோயிலாக இது காட்சியளிக்கிறது. அனைத்து சிலைகளுமே உயிரோட்டத்துடன் காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இங்கு செதுக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டு வரலாறு கூறுகிறது. இவ்வெட்டுவான் கோயிலில் கருவறை, கோபுரம், அர்த்த மண்டபம் போன்றவைகள் உள்ளன. இவைகள் அனைத்துமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளதாகும். சமணர் கல் படுக்கைகள் குடைவரை கட்டிட அமைப்பில் பாண்டிய மன்னன் பராந்தக சடையன் என்பவருடைய காலத்தில் அமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இங்கு திகம்பர சமண துறவிகள் என்ற துறவிகள் தங்கி சமண மதத்தை பரப்பியிருக்கிறார்கள். இந்த சமண படுகைகளுக்கு அருகில் சிவன் கோயில், வெட்டுவான் கோயில், கழுகுமலை முருகன் கோயில் போன்ற கோயில்கள் அமைந்துள்ளன. இந்த சமண படுகைகளில் மகாவீரர், பாகுபலி, பர்ஸ்வநாதர் போன்ற 150 தீர்த்தக்கரங்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த இடம் தமிழ்நாட்டினுடைய எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுகிறது என்றால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத் என்ற இடத்திலிருந்து ஒரு 15 மைல் கைல் தொலைவில் எல்லோரா குகை கோயில்கள் உள்ளன. இவை இந்தியாவுடைய முக்கியமான சுற்றுலாத்தலமாகும். இங்குள்ள சிற்பங்கள் அனைத்துமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்களாகும். இந்த இடம்தான் எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தை போன்று இந்த கழுகுமலை முருகன் கோயிலில் இந்த வெட்டுவான் கோயில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ள கோயில் அமைந்துள்ளதால் இதற்கு தமிழ்நாட்டினுடைய எல்லோரா குகை கோயில் என்று இன்றும் மக்கள் அழைக்கிறார்கள். மிகவும் அழகிய வேலைப்பாடான இந்த வெட்டுவான் கோயிலானது ஒரு பார்க்க வேண்டிய இடமாக இருக்கிறது. இங்கு திருவிழாவிற்கு வந்த ஒரு பக்தர், ஒரு சிற்பி தனது மகனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த திருவிழா கூட்டத்தில் மகன் காணாமல் போய்விடுகிறார். மகன் காணவில்லையே என்று ஏக்கத்துடன் இந்த இடத்திலேயே அந்த சிற்பியானவர் தங்கிவிடுகிறார். இங்குள்ள சமண மர துறவிகளுக்கு தன்னுடைய திறமையை காட்டும் வகையில் இங்குள்ள சிற்பங்களை செதுக்கி வந்திருக்கிறார். வருடங்கள் பல கடந்தன. இவருடைய சிற்பங்களை பார்த்த பொதுமக்கள், உங்களை விட மற்றொரு சிறுவன் இங்கு சிற்பங்களை மிகவும் அழகாக செதுக்கிறான் என்று கூறியவுடன் கோபப்பட்ட அந்த சிற்பி, தன்னை விட யார் இங்கு சிற்பங்கள் அதிகமாக செதுக்குகிறார்கள் என்று கோபப்பட்டு சிற்பங்களை செதுக்கிக் கொண்டிருந்த அந்த சிறுவனை பார்த்து கோபத்துடன் தன் கையில் வைத்திருந்த உளியை வைத்து அந்த சிற்பம் செதுக்கக்கூடிய சிறிய பையனுடைய தலையில் அடித்ததாகவும், அந்த சிறுவன் அப்பா என்று கதறி மாண்டு போனதாகவும், பின்பு அவன்தான் சில வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன தன்னுடைய மகன் என்பதை அறிந்த சிற்பி அதற்கு வருத்தப்பட்டு அழுவதாகவும் ஒரு சிறு கதையை இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். அந்த சிற்பியுடைய பையன், காணாமல் போன பையன், ஒரே கல்லில் இங்குள்ள குகை கோயிலை செதுக்கி இருக்கிறான் என்று ஒரு வரலாறை இங்குள்ள பார்வையாளர்களும் பொதுமக்களும் கூறுகிறார்கள். இது ஒரு கதையாக இங்கு கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த வெட்டுவான் கோயிலானது கழுகுமலை என்ற ஊரில்
அமைந்துள்ள முருகன் கோயில் மலை மீது அமைந்துள்ளது. இந்த இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்றால், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து சரியாக மேற்கு திசையில் 22 கிலோமீட்டரில் இந்த கழுகுமலை என்னும் ஊர் அமைந்துள்ளது. இங்கு அழகிய மலையுடன் கூடிய முருகன் கோயில் அமைந்துள்ளது. இந்த மலை மீது நாம் சென்றால் இங்குள்ள வெட்டுவான் கோயிலை நாம் நேரடியாக பார்க்கலாம். அதே போன்று சங்கரன் கோவில் என்ற ஊரிலிருந்து கிழக்கே ஒரு 25 மைல் தொலைவில் இந்த கழுகுமலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டி என்ற ஊருக்கும் சங்கரன்கோவில் என்ற ஊருக்கும் இடையில் இந்த கழுகுமலையானது அமைந்துள்ளது. இங்கு செல்வதற்கு பேருந்து வசதியும் புகைவண்டி வசதியும் இருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லோரா என்று அழைக்கப்படும் இந்த வெட்டுவான் கோயிலானது இன்றும் பாண்டிய மன்னர் காலத்துடைய பெருமைகளையும் புகழையும் சொல்லிக் கொண்டு வருகிறது.